சார், துளசி அந்த கைதியை புடிச்சு கொடுத்த கேஸ்ல முக்கியமான சைன் ஒண்ணு போடணும். இவங்களை கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன் சார். துளசி, அவங்க கூட போய் அவங்க சொல்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிருமா? சரிங்க மாமா. தேங்க்யூ சார். ஓகே, வாங்க. சரி பார்த்திபா, துளசிக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஜட்ஜு சொல்லிருக்காரு இல்லையா? நான் துளசிய என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். இல்ல மாமா, பரவாயில்ல, துளசியை நானே பாத்துக்கிறேன். பார்த்திபா, நான் துளசிய பாதுகாப்புக்கு மட்டும் என் வீட்டுக்கு கூப்பிடல, அதுக்கு வேற ஒரு காரணமும் இருக்கு. அது துளசி பக்கத்திலேயே பைரவி இருந்தா ஒருவேளை பைரவிக்கு துளசி மேல ஒரு வித பாசம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? அதான் தான் ஆடா விட்டாலும் தான் சத ஆடன்னு சொல்லுவாங்க. என்னதான் துளசிய பைரவிக்கு பிடிக்கலனாலும் அவ துளசிய 10 மாசம் வயித்துல சுமந்தவ. அந்த பாசம் உள்ள இருக்கும் இல்லையா? அவங்க 2 பேரும் பக்கத்துல இருக்க வச்சா பாசம் தன்னால வெளியே வரும். நீங்க என்னமாமா சொல்றீங்க? ஆமா பார்த்திபா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீ வேணா பாரு, கண்டிப்பா பைரவிக்கு துளசி மேல ஒரு பாசம் வரும். அப்படி பாசம் வந்துட்டா நம்ம ஈஸியா துளசி விஸ்வா கல்யாணத்தை முடிச்சிடலாம். எல்லாம் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தான் சொல்றேன். துளசி உங்க பொண்ணு, நீங்க யோசிக்கிறதெல்லாம் உண்மைதான் மாமா. நீங்க சொல்றபடி எல்லாமே நல்லபடியா நடந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் மாமா. பைரவி, 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 என்ன சித்தி, ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க? நீ வெளியே வந்து பாரு, எவ்வளவு பத்திரிக்கைக்காரங்க வந்திருக்காங்கன்னு. பத்திரிக்கைக்காரங்களா? அவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? தெரியல, வா பாப்போம். சரி வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, என்ன விஷயம்? செம்மர் கடத்தல் கேஸ் விஷயமா குற்றவாளி பிடிச்சிட்டேன்னு சொன்னாங்க. அதான் கமிஷனரை பார்த்து பேட்டி எடுக்கலாம்னு வந்தோம் மேம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அவர் இப்ப வந்துருவாரு. நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். எவ்வளவு பெரிய குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவருக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்கணும். சத்யவதி, நீ போய் ஆரத்தி எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. அத்தை, மாமாவை பேட்டி எடுக்க போறாங்களா? ஆமா லக்ஷ்மி. சார் வந்துட்டாரு பாரு. அதான் மாமா வந்துட்டாங்க. ஹாய் சார். கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ. சத்யவதி, கொஞ்சம் சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேம்மா. வா. சார், எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி விடுங்க. குடு. அத்தை, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, நீங்களே எனக்கு ஆரத்தி எடுத்து உங்க வீட்டுக்கு வரவேற்பீங்கன்னு. எப்படி இந்த துளசி சொன்னதை நடத்தி காட்டிட்டாளா? இது வெறும் ஆரம்பம் தான் அத்தை. ஏங்க, இவளை எதுக்குங்க கூட்டிட்டு வந்தீங்க? இது பாரு பைரவி, துளசி தான் இந்த கேஸ்ல முக்கியமான அரசாங்க சாட்சி. அவளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வீட்டுல தங்க வைக்கணும்னு கோர்ட்டோட ஆர்டர். அத மீறினா என் வேலைக்கே ஆபத்து. பரவாயில்லையா? பைரவி, ஒன்னும் பேசாம
அமைதியா இவளை வீட்டுக்குள்ள கூட்டு போ. ஆமா அத்தை, வாங்க உள்ள போலாம். ஒரு நிமிஷம். நான் இப்ப வந்துடுறேன். நீங்க கேக்குற கேள்விக்கு எல்லாம் நான் பதில் சொல்றேன், சரிங்களா? ஓகே சார். கோர்ட்ல இருந்து அப்படியே வந்துட்டேனா, அதனால சத்யவதி நீ போய் 10 நாளைக்கு நான் இங்க தங்கறதுக்கு தேவையான துணியெல்லாம் சிவகாமி கிட்ட வாங்கிட்டு வா. என்னது, நான் போய் வாங்கிட்டு வரணுமா? பின்ன பைரவி அத்தையா போவாங்க. சத்யவதி அதான் சொல்றல, போ. சரிங்க ஐயா. பைரவி, நான் போய் பத்திரிக்கைக்காரங்க எல்லாம் பாத்துட்டு வந்துடுறேன். துளசி, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுமா. ஓகே மாமா. வந்துடுறேன். சொல்லு சிவகாமி. ஏண்டி, இந்த தேவையில்லாத வேலை உனக்கு எதுக்கு? நீ புடிச்சு கொடுத்த ரவுடி உன்னை வெட்டி போட்டுருவேன்னு சொன்னானாமே, அத கேட்டதும் என் ஈர கொலைய நடுங்கி போச்சு. ஏண்டி இப்படி பண்ற? சிவகாமி, முதல்ல அழறத நிறுத்துறியா? ஒரு கைதி தப்பிக்க பார்த்தா அவனை புடிச்சு கொடுத்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏய், அவனை பொறுத்த வரைக்கும் நீ செஞ்சது தப்புதான். சரி சரி, உன் புராணத்தை கொஞ்சம் நிறுத்துறியா? இப்ப என்ன, அவன் என்ன கொன்னுருவேன்னு சொன்னா அதுக்கு நான் பயந்துடணுமா? அதெல்லாம் அவனால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, இப்ப நான் இருக்கிறது யாரோட வீட்லன்னு தெரியுமா? தி கிரேட் கமிஷனர் ராஜராஜனோட வீடு. அவரை மீறி என்ன யாராவது ஏதாச்சும் பண்ண முடியுமா? இதெல்லாம் நல்ல வக்கனையா பேசு. கவலையை விடு சிவகாமி. நான் இங்க இருக்கிற வரைக்கும் என் உயிருக்கு எந்த ஆபத்துமே இல்ல. அப்புறம் மாமா வீடு நல்ல வசதியா இருக்கு. அதனால ஒரு 10 நாள் இங்க தங்கி நல்ல 3 வேளையும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க போறேன். நீ என்ன பத்தி எந்த கவலையும் படாம சந்தோஷமா இரு, ஓகேவா? எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? புலம்பாத சிவகாமி. எனக்கு தான் ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க? நான் இங்க ஜாலியா தான் இருப்பேன். பைரவி, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன பண்றது சித்தி, எல்லாம் என் தலை எழுத்து. பாம்புக்கே பால் வைக்க வேண்டியதா இருக்கு. ஆமா அத்தை, சரியா சொன்னீங்க. நம்ம என்னதான் பண்ணாலும் நம்மளே சுத்தி சுத்தி வந்து இடைஞ்சல் பண்றா. கவலைப்படாத, இதுக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து அவளுக்கு நான் பாடம் புகட்டாம விட மாட்டேன். அப்புறம் இந்த வீட்டு வேலைக்காரி, அதான் அந்த சத்யவதி, அவ நம்ம வீட்டுக்கு வருவா. அவகிட்ட 10 நாளைக்கு எனக்கு தேவையான துணியெல்லாம் கொடுத்து விட்டுரு, சரியா? கொடுத்து விடுற. துளசி, நீ என்னதான் மாமா வீட்ல இருந்தாலும் எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. சரி சரி, நீ போன வை, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே, பாய். என்ன அத்தை இது? எவ்வளவுதான் நம்ம துரத்தினாலும் துளசி நம்மளே சுத்தி சுத்தி வரா. அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேற இடமே இல்லையா? மாமா மட்டும்தான் போலீஸா? அவங்க அப்பாவும் போலீஸ் தானே. அவங்க வீட்லயே அவ பாதுகாப்பா தானே இருப்பா. ஹே லக்ஷ்மி, எனக்கு மட்டும் அவளை இங்க வச்சுக்கணும்னு வேண்டுதலா என்ன? ஏதோ கோர்ட் ஆர்டர்னு சொன்னாருல்ல, என்ன பண்ண சொல்ற? இல்ல அத்தை, என்னால முடியல. நான் துளசிய படுத்துற பாட்டுல எப்படி அவ தலை தெறிக்க ஓட போறான்னு நீங்களே பாருங்க. ஏய் லக்ஷ்மி, அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத. இது உங்க மாமாவோட வேலை சம்பந்தப்பட்ட விஷயம். அப்புறம் சிக்கலாயிட போகுது. என்ன பைரவி இது?
அவளை நம்மளால எதுவுமே பண்ண முடியாதா? அவ இருக்கிற வரைக்கும் நம்ம பாடு திண்டாட்டம் தான். அப்படியெல்லாம் நான் நடக்க விட்டுருவேனா சித்தி? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஒரு 10-15 நாள் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம எல்லாருக்குமே அவளை சேவகம் பண்ண வச்சிடலாம். வேலை செய்ய பயந்து துளசி தன்னாலேயே வீட்டை விட்டு ஓடி போயிடுவா. என்ன சொல்ற பைரவி? சரியா சொன்னீங்கம்மா. வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே என்ன அவளுக்கு வேலைக்காரி ஆக்கிட்டா. அவள சும்மாவே விடக்கூடாது. வருத்தப்படாதீங்க சின்னத்த. துளசி இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் அவதான் வேலைக்காரி. குள்ளநரி கூட்டம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன பழி வாங்க திட்டம் போடுறீங்களா? இந்த துளசிய உங்களுக்கு வேலைக்காரி ஆக்க போறீங்களா? அதையும் பாப்போம், யாரு யாருக்கு வேலைக்காரி ஆறாங்கன்னு. ஏ லக்ஷ்மி, இன்னொரு தோசை எடுத்துட்டு வரட்டா? இன்னும் ஒரு தோசை போதும் அத்தை. ஹே சத்யவதி, எனக்கு நல்ல மொறு மொறுன்னு நெய் தோசை சுட்டு கொண்டு வா போ. என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? பெரிய மகாராணி இவ. போடி போய் நீயே சுட்டு தின்னு. சத்யவதி, எனக்கு ரொம்ப பசிக்குது. பேசிக்கிட்டே இருக்காம நீ போய் எடுத்துட்டு வா போ. நான் என்ன நீ வச்ச ஆளா? உனக்கு எவ்ளோ திமிரு இருந்தா என்ன பார்த்து அதுவும் உனக்கு தோசை சுட்டு தர சொல்லுவ? அப்போ நீ எனக்கு சுட்டு தர மாட்ட. மாட்டேன்டி. என்னடி பண்ணுவ? ரைட் விடு. சூப்பரா சொன்னீங்க சின்னத்த. இவள இப்படித்தான் நல்ல கலாச்சாரம் அனுப்பணும். அரசாங்க சாட்சினா இவளுக்கு என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு? சும்மா அதிகாரம் பண்ணிட்டு தெரியறா. ஆமாடி லட்சுமி, அவ உள்ள வரும்போதே சேட்டையை ஆரம்பிச்சிட்டா பார்த்தல. இவளை எல்லாம் ஆரம்பத்திலேயே அடக்கி வைக்கணும், இல்ல அவ்வளவுதான். சாப்பிடு. என்னடி உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? திரும்ப வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்க. இப்போ எனக்கு தோசை சுட்டு தரப்போறியா இல்லையா? முடியாது. முடியாதா? துளசி, துப்பாக்கி எதுக்குடி எடுத்துட்டு வந்த? அத்தை, அத்தை. ஏய், பேசாம இருடி. சொல்லு சத்யவதி, தோசை சுட்டு தர முடியுமா முடியாதா? அது அது ஓஹோ, துப்பாக்கிய பார்த்தோம் பயம் இல்ல, அப்படிதானே? இப்ப பாரு, ஒரே அழுத்து. அம்மா, அம்மா, பைரவி அம்மா. ஐயோ, வா பைரவி, என்னன்னு கேளு. அத்தை, என்ன பண்ற? பாருங்க அத்தை, இவ துப்பாக்கி வச்சு எங்க எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்கா. துளசி, எதுக்கு இப்ப துப்பாக்கியை காட்டி எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்க? மாமா, நான் தோசை கேட்டா சுட முடியாதுன்னு சொல்றா, அதான் நான் இவள சுடலான்னு இதை எடுத்துட்டு வந்தேன். சுட முடியாதுன்னு சொன்ன இவ வாய சுடலாமா, இல்ல லக்ஷ்மிக்கு மட்டும் தோசை போட்ட அந்த கைய சுடலாமா?
வீட்டுக்குள்ள வந்து எங்களை இப்படி பாடா படுத்துறாளே. ஏ துளசி, துப்பாக்கிய முதல்ல மாமா கிட்ட கொடு. அதெல்லாம் முடியாது அத்தை. அவதான் நான் சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்கிறாளே. சத்யவதி, அவ கேட்டா பண்ணி கொடுக்க வேண்டியதுதானே? அவ இப்ப அரசாங்கத்தோட சாட்சி. அவ பாதுகாப்புக்காக அவ இப்ப என்ன வேணாலும் பண்ணலாம். துப்பாக்கியால சுடலாம், கத்தியால குத்தலாம், ஏன் கொலை கூட பண்ணலாம். அது சட்டப்படி தப்பே இல்ல. விட்டா இவனே சுட சொல்லிடுவான் போல இருக்கு. ஏ சத்யவதி, அவர்தான் சொல்றாருல்ல, துளசி என்ன கேக்குறாளோ அதெல்லாம் பண்ணி கொடு. இன்னும் கொஞ்ச நாள் தானே, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. சரிங்கம்மா. போ, போய் தோசையை நல்லா சுட்டு எடுத்துட்டு வா. போ போ. உட்காருமா. என்ன பாட்டி, நீங்க என்ன சாப்பிடாம நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க வந்து சாப்பிடுங்க. போதுமா, நான் சாப்பிட்டுட்டேன். அப்போ சாப்பிட மாட்டீங்களா? நாங்க சாப்பிடுறோம். பாட்டி உட்காரு பாட்டி. இதோ சாப்பிடுறேன். தண்ணிய குடி. என்ன இது? நான் உன்னை எந்த மாதிரி தோசை கேட்டேன்? மொறு மொறுன்னு தானே கேட்டேன். போ, போய் நல்லா மொறு மொறுன்னு சுட்டு எடுத்துட்டு வா. போ. ஏய், என்ன பண்ற? நீ தானே வேணான்னு சொன்ன. இது இருக்கட்டும், எனக்கு பசிக்குது. அடுத்த தோசைய நான் சொன்ன மாதிரி சுட்டு கொண்டு வா. போ. என்ன தோசை இது? போ, வேற எடுத்துட்டு வா.